இப்ப வறட்சியை ஊத்தி கொடுக்குறவன் யாரு? சீசாக்கு. யார் அவன்? அடிமைப்படுத்த வந்திருக்கான். அந்த அடிமை பண்றவன் முதல்ல கொடுக்கறது என்னது? வறட்சியை கொடுக்குறான். சரி, லூபியர்னா வறட்சின்னு பார்த்தோம். அடுத்து என்ன போட்டிருக்கு பேரு? சூக்கியர். சூக்கியர்னா என்ன தெரியுங்களா? நாடோடிகள்னு அர்த்தம். என்னது? நாடோடிகள். இந்த சீசாக்கு ரெண்டாவது என்னத்தை ஊத்தி கொடுக்குறான்? நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ அங்க போ, நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி அலைந்து திரிகிற வாழ்க்கை, ஒரு நிலையற்ற வாழ்க்கை. எங்கே நம்மளால உறுதியா இருக்க முடியாது, எந்த இடத்துல எந்த ஸ்தானத்திலையும் நம்மளால நிலைத்து நிற்க முடியாது. எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாருமே துரத்தலனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஓடிக்கிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் அது நடக்குதா? என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா சீசாக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஊற்றி ரெண்டாவது என்னத்தை ஊற்றி கொடுக்குறான்? முதல்ல வறட்சி ஊற்றி கொடுத்தான். ரெண்டாவது நாடோடி வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை, ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கை. என் கால் கொஞ்சம் கூட இளைப்பாறதே, ஒரு இடத்துல கூட, ஒரு வேலையில கூட நிலைக்க முடியலையே, ஒரு வீட்டில் கூட என்னால் நிலைக்க முடியல, ஒரு நல்ல வருமானத்தில் நிலைக்க முடியல, நல்ல ஒரு சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் கூட என்னால் இருக்க முடியல, ஒரு சமாதானத்தில் கொஞ்ச நேரம் கூட என்னால் நிலைக்க முடியல. ஏன் காரணம்? நம்ம கர்த்தருக்கு துரோகம் பண்ணதுனால. கர்த்தர் எகிப்தின் ராஜா கிட்ட நம்ம விட்டு போட்டார். அல்லேலூயா. அப்ப எகிப்து ராஜா என்ன பண்ண? எகிப்துனா அடிமைன்னு பார்த்தோம். சீசாக்கு அந்த ராஜாவுடைய பேர், அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம்? குடிக்க கொடுக்கிறவன். அவன் என்ன குடிக்க கொடுப்பான்? கூட கூட்டிட்டு வந்தது யாரு? லூபியர். லூபியர்னா என்ன பார்த்தோம்? வறட்சி. சூக்கியர்னா என்ன பார்த்தோம்? நாடோடிகள் அப்படின்னு பார்த்தோம். எத்தியோப்பியா அப்படின்னா என்ன அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். நமக்கு புரியும்படினா சொல்றேன், இருள்னு அர்த்தம். அல்லேலூயா. இருள். இருள் யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். அல்லேலூயா. பிசாசுக்கு அடையாளம், அவன் கொண்டு வரக்கூடிய போராட்டத்துக்கு அடையாளம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்க அப்படின்னா ஏசப்பாவோட பிள்ளைங்க. இப்ப இருள் நம்ம சூழ்ந்துச்சுன்னா நம்ம யாரா மாறிடும்? சொல்லுங்க. பிசாசுக்கு ஆளுகைக்கு நம்ம உள்ள போயிடும். யோசிச்சு பாருங்க. அப்ப இருள் என்கிற அந்த எத்தியோப்பியரையும் ஊற்றி கொடுக்குறான். அப்ப பிசாசு இடம் கொடுக்கறது, உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன பண்றான்? அவன் இடம் கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம செய்யற ஒரு துரோகம். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்க இயேசு தேவை, என்னை உயர்த்த இயேசு தேவை, என்னை விடுதலையாக்க இயேசு தேவை. ஆனா அதெல்லாம் நான் அடைந்த பின்பு என் ஏசப்பாவை நான் விட்டு விடுறேன்னா நான் எவ்வளவு பெரிய துரோகி. யோசிச்சு பாருங்க. இந்த துரோகம் எனக்குள்ள வரும்போது கர்த்தர் எகிப்தை எழுப்புறார். அந்த எகிப்தாகிய அந்த சீசாக்கை எழுப்புறார். அவனோடு கூட லூபியரை கொண்டு வரார், சூக்கியரை கொண்டு வரார், எத்தியோப்பியரை கொண்டு வரார். யோசிச்சு பாருங்க. இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்களாம்? 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலோமோன் செய்வித்த பொன் பரிசுகளை ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆமென். அவைகளுக்கு என்ன நடந்தது? நம்ம சம்பாரிச்சதெல்லாம் போயிருச்சு. நம்ம அப்பா கொடுத்துட்டு போனது, தாத்தா கொடுத்துட்டு போனது, நம்மளது எல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. ஆமா, தங்கம் போய் அடுத்து என்ன மாட்டி வச்சிருந்தான் பாருங்க. அடுத்து வாசிங்க. அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசுகளை செய்வித்து. ஆமா, வெண்கலத்தை, தங்கம் போய் இப்ப என்ன ஆயி போச்சு? பித்தளை ஆயி போச்சு. கவனிச்சிங்க. இன்னைக்கு நாம கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சத்துரு என்ன பண்ணிடுறான்? சொல்லுங்க, அபகரித்துக் கொள்றான்.